தமிழகத்தில் தேர்தல் வேலைகளை தொடங்கியது தேர்தல் கமிஷன் ஆரம்பித்தது சார் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். கடும் எதிர்ப்பு தெரிவிக்கும் திமுக வெர்சஸ் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள். உச்சகட்ட மோதலில் தேர்தல் கமிஷன் வெர்சஸ் இந்தியா கூட்டணி. தமிழகத்தில் திமுக தேர்தல் தோல்வி உறுதியா? தேசிய பார்வை சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஹேமந்த் குமார். ஸ்டாலின் 2-3 நாளைக்கு முன்னாடியே சார் ஆரம்பிக்கிறதா தேர்தல் கமிஷன் சொல்லிட்ட பிறகு கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். ஆனால் ஹைலைட்டான விஷயம், இதை விட பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறது யார்? வெஸ்ட் பெங்கால் தேர்தல் அதிகாரிகள் யாரும் செயல்பட மாட்டார்கள்ன்ட்டாங்க மம்தா பானர்ஜி. ஏனென்றால் ஒரு தேர்தல் அதிகாரின்னு யார் பார்த்தீங்கன்னா ஒன்று ஆர்டிஓ இல்லை கலெக்டர். தேர்தல் விதிமுறைகள் நடைமுறைக்கு வர்ற வரைக்கும் அவர்கள் மாநில அரசின் கட்டுப்பாடு தான். அதாவது தேர்தல் கமிஷன் இன்றைக்கி டேட்டுக்கு எலெக்ஷன் சொல்கிற வரைக்கும். அவ்வாறு இருக்க இப்போயே பல இடங்கள் ஆர்டிஓ கலெக்டர் மீட்டிங்லாம் இது விஷயமாக நடக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். பல பத்திரிகைகள் பல செய்தி வருது. அனைத்து கட்சி கூட்டத்தையும் கவர்மெண்ட் நடத்துது. ஆனால் தேர்தல் அதிகாரிகள் யார் கட்டுப்பாடு? இப்போ மாநில அரசின் கட்டுப்பாடு. எந்த ஆர்டிஓவையும் சரி ஐஏஎஸ் அதிகாரிகளையும் சரி ஒரே நொடியில் டிரான்ஸ்ஃபர் செய்யும் அதிகாரம், சஸ்பெண்ட் செய்யும் அதிகாரம் அனைத்தும் மாநில அரசுக்கு இருக்குது. இதே தான் வெஸ்ட் பெங்காலுக்கும். ஆனால் இது ப்ரொசீஜர், ப்ரோட்டோகால், யாரும் எதுவும் செய்ய முடியாது. ஏனென்றால் இப்போ ஒரு ஆர்டிஓ கலெக்டரோ தேர்தல் விஷயத்தில் ஏதாவது ஒரு சுணக்கம் காமிச்சுன்னா நாளைக்கு தேர்தல் கமிஷன் ஒரு வழக்கு போட்டால் அவங்களுக்கு பெரிய அளவில் பாதிக்கும். இது எந்த இடத்துலையும் இதுதான். அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்டில் எந்த டிபார்ட்மெண்ட் தேர்தல் விஷயத்தில் எந்த வேலைகள் சொன்னாலும் தேர்தல் கமிஷனுக்கு கட்டுப்பட்டாகணும். அது கடைநிலை பியூன் ஆகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், யாராக இருந்தாலும் தேர்தலுக்கான வேலைகளை பூர்வாகமாக ஆரம்பிச்சிருது தேர்தல் கமிஷன். அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு மாநில அரசு கதறினாலும் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா தேர்தல் எலெக்ஷன் கமிஷன் இஸ் அட்டானமஸ் பாடி, கான்ஸ்டிடியூஷனல் பாடி, எதுவுமே செய்ய முடியாது. இன்றைக்கே பல இடங்களில் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களையும் ஆர்டிஓ மீட்டிங், கலெக்டர் மீட்டிங் எல்லாம் நடக்குது. என்ன நடக்கும்? திமுக மாவட்ட செயலாளர் யார்? பெரும்பாலும் அந்த மாவட்ட அமைச்சருங்க. அவங்க போவாங்க, அவங்க அதிகாரிகளே எதிர்த்து அவங்க கீழே இருக்க அதிகாரிகளே எடுத்து வெளிநடப்பு பண்ண போகிறாங்க. அது இதுன்னு கத்தியாக தான் நடக்க போகுது. இதுதான். ஆனால் தேர்தல் கமிஷனை மீறி எதுவுமே செய்ய முடியாது. வாக்காளர் பட்டியலில் இந்தியர் அல்லாதவர்கள் வாக்குகள் நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் நமது எண்ணம். மறக்காமல் நம் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.